அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மலைப்படுகடாம். இந்த நூலை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க, யார் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க, எதுக்கு இந்த பாட்டுக்கு மலைப்படுகடாம் என பெயர் வச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் நிறைய இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலைப்படுகடாம் 1. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். 2. மலைப்படுகடாம் 583 அடிகளை கொண்டது. 3. மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகின்றது. 4. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டது. 5. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டு தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். 6. மலைப்படுகடாம் என்பதை ரணிய முற்றத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடினார். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அது ஒரு முக்கியமான கொஸ்டின். மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுது. இது கேட்கக்கூடிய கொஸ்டின். மலைப்படுகடாம் எந்த மன்னனை பாட்டு தலைவனை கொண்டு பாடப்பட்டதுன்னா நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டு தலைவனை கொண்டு பாடப்பட்டது. இப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இவ்வளவுதான் மலைப்படுகடாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் டிஎன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.